நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வரலாம் ப்ரோ. இந்த 4 நாள் லீவுக்கு சூப்பரான படமா இருக்கும். காமிச்சிருக்காங்க, எமோஷனலாக காமிச்சிருக்காங்க, ஆக்ஷனாக காமிச்சிருக்காங்க. 3 சூப்பராக பண்ணியிருந்தார். சூப்பரா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு. தரமான படம் தைச்சிருக்காங்க. தலைவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்றாரு படம் சூப்பரா இருக்கு, எல்லாரும் ஓகேவா, எல்லாம் வந்து பாருங்க, ஃபேமிலியா வந்து பாருங்க. செகண்ட் ஹாஃப் டோட்டலா வேற மாதிரி தான் போகும். ஒரு மாதிரி எப்படியே த்ரில்லிங்கா இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி எடுத்திருக்காங்க, கமர்ஷியலா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லாலாம் கிடையாது. அந்த படம் மாதிரிலாம் இல்லை, அந்த மம்மி மாதிரிலாம் இது கிடையாது. இது புதுசாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எது நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சொல்கிறது. இது வரும் அதான் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கேயுமே கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரியல, எப்படின்னா ரியலாக இருக்குது. அதுதான் இந்த படத்தை மிகப்பெரிய ப்ளஸ். பாசிட்டிவ்னா இது ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லா, அவ்வளோதான். நெகட்டிவ் மாதிரி இது கிடையாது, அவ்வளோதான். சரி, தேங்க்ஸ். வேற படத்துக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன், என்ன தெரியல. படம் அப்பா கேரக்டர் அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சினிமா ஆடியன்ஸ் எல்லாருமே கொண்டாடக்கூடிய அளவில் அவருடைய ஆக்டிங் அப்படிங்கிறது இருக்கு. எமோஷனலாக செம்மையாக பண்ணிட்டு இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அந்த விளையாண்டுருக்காரு ப்ரோ. என்ன ப்ரோ, ஒரு படம் தூங்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். நெகட்டிவிட்டி கொடுத்தா ஸ்ப்ரெட் ஆகிடலாமா, ஸோ அதான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டு இருக்காரு. தரமான படம், காசு கொடுத்துருக்காங்க. ஆமாம், காசு கொடுத்துருக்காங்க. நீங்க வேணா ஃப்ரீயா இருந்தால் மைக் வச்சு உள்ள போய் பார்த்துட்டு வந்து நீங்களே ரிவ்யூ பண்ணுங்க. தரமான படம், லவ் பண்ற எல்லாருமே பார்க்கணும் ப்ரோ. லவ் பண்ணலனாலும் பார்க்கணும் ப்ரோ. என்ன ப்ரோ, ஃபியூச்சரிஸ்டிக்கா தரமான படம். அவனுக்கா சொன்னாங்க ஒரு இதில் 50-50 தான். நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அதை சொல்லி இருந்தாலும் நல்ல மேட்டர் தான். தேங்க்யூ ப்ரோ. எந்தாவது ஒரு இடத்துல இந்த படம் வந்து மைனஸ்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு இடம் கூட கிடையாது. அந்தளவுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு. மியூசிக்கும் ப்ளஸ்ஸு, கேமரா எவ்வளோ ஒரு கலர்ஃபுல், எல்லாமே வந்து இதை தாண்டி ஜெயிச்சு. எல்லா டீம் ஒர்க்கும் சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஒர்க் பண்ண டீம் எல்லாமே சூப்பராக பண்ணி, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக படம் நல்லா இருக்குது, நல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்கள். மிகப்பெரிய வெற்றி தேவைப்படுது. இதை தாண்டி தளபதி விஜயோட ரெஃபரன்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது. அது வந்து நல்லா இருக்கும், பாருங்கள். ஓகே, 4th ஹேட்ரிக் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா 3 படம் அண்டர் கோர்ஸ், இது கன்ஃபார்ம் அண்டர் கோர்ஸ். வந்து சூப்பராக காமிச்சிருக்கான். யார் நினச்சா எவ்வளோ மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சூப்பராக காமிச்சிருக்கான். மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சூப்பராக காமிச்சிருக்கான். அதான் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள். பிரதர் சூப்பரான என்டர்டெய்னர் பிரதர். லைக் ஐ ரியலி என்ஜாய்ட் திஸ் மூவி. 2040க்கு நம்ம கொண்டு போனதுலாம் செம்ம மேட்ரு, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏஐல மிரட்டிருக்காங்க எல்லாமே. மக்கள் மனுஷங்களை பார்த்தீங்க அப்படிங்கிறாங்க எல்லாமே. தேங்க்ஸ். படத்தில் வந்து பாசிட்டிவ்னு பார்த்தாலும் எல்லாமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவ்னு பார்த்தாலும் நெகட்டிவ். ஏன்னா அது ரெட்டை தலைனும் போது 2 ரோல் சூப்பராக இருந்தது ப்ரோ. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும், ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். எஸ், நல்லா இருந்துச்சு. இது சூப்பராக இருக்கு. அப்புறம் ஃபைட்ஸு, ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் நல்லா இருக்கு. சார் கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் அந்த சைடு அது என்ன படம் பார்த்தீங்க? தெலுங்கு படம் தான். ஸோ ஃபீல் குட் ஃபிலிம். நான் வந்து பார்த்து போகலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம், சில்ட்ரன்ஸ் பார்க்கலாம். அந்த மாதிரி எந்த சீனும் இல்லை. நல்லா ஒரு 3 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். செம்மையாக ஆக்டிங் எப்போவுமே வேறு லெவலில் இருக்கும். எப்போவுமே கரெக்டாக செம்மையாக இருந்துச்சு. படம் பார்க்கும்போது எந்தெந்த படத்துல ஞாபகம் வந்துச்சு? நிறைய கதை வந்துருக்காங்க. என்னென்ன படத்துல ஞாபகம் வந்துச்சு? எனக்கு நிறையா வந்துச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் சொன்ன வேணாம், அது இவங்க ரிவ்யூ ஸ்பாயில் பண்ண சின்ன பசங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. அதனால சொல்ல மாட்டேன். அது இந்த சின்ன
பண்ணுறாங்க, பட் செம்மையாக பண்ணிட்டார். அவரோட ரோல் அவர் கரெக்டாக பண்ணிட்டு எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஆக்டிங் ப்ளே பண்ணியிருக்காங்கல்ல, அப்போது 2 ரோலுக்கு ஏற்ற மாதிரி 2 பாசிட்டிவ் இருக்குது, 2 நெகட்டிவ் இருக்குது. ஹீரோயின் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து வேறு லெவல். மற்றபடி டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் கழிச்சு பண்ண படம் மாதிரியே தெரியல. அது அடி தள்ளியிருக்காரு, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. ரெண்டுமே இருக்கு. அதில் ஹீரோவாகவும் இருக்காங்க, வில்லனாகவும் இருக்காங்க. அது படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும், அது சொன்னால் உங்களுக்கு புரியாது. சுவாரஸ்யமாக இருக்கும், நிறைய ட்விஸ்ட் இருக்குது. உண்மையிலே கம்பேக் தான் இது, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது.